வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம கார்த்திக்கு ஒரு பெரிய இடிய தூக்கி தலையில இறக்குறாங்க. டாக்டர் இந்த பாருங்க, உங்க மனைவிக்கு கரெக்டா 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுதான் ஞாபகம் இருக்கு, அதுக்கு பின்னால நடந்ததெல்லாம் ஞாபகம் இல்ல. அப்பனா ரீசெண்டா தான் இவங்களுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துச்சு, அந்த நினைவுகளும் இருக்காதா அப்படின்னு கேட்க நேரம் சுத்தமா இருக்காதுங்க. அது மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்ல நேரம். ஆனா போக போக நீங்க புரிய வச்சுக்கிடலாம். ஆனா பழைய நினைவுகள் எல்லாம் உள்ளுக்க போட்டு இது இவங்க அப்படின்னு எல்லாம் திணிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா பிரெயினுக்கு கன்ஃபியூஸ் ஏற்படும். அப்போ அவங்க யோசித்து யோசித்து அவங்க கோமா நிலைக்கு, பிரெயின் ஸ்டோனுக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடிய இறக்க நேரம் சாமுண்டேஸ்வரி பாக்குறாங்க. இந்த டிரைவர் பையன் இந்த வீட்டுல இருக்க நேரம் என் மக இது யாரு, இவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், உண்மையாட்டே இவருக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துச்சா அப்படின்னு மண்டையை பிச்சு என் பிள்ளைக்கு பிரெயின் ஸ்ட்ரோக்கு ஹோமா நிலை ஏற்படக்கூடாது, இவனை பார்த்தாலே என் பிள்ளைக்கு வந்துடும், இவன் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு கார்த்தியோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வீட்டை விட்டு போடா வெளியே அப்படின்னு கார்த்திகை மூஞ்சிலே விட்டு எறிகிறாங்க. உன்னை பார்த்தா பழைய நினைவுகளை என் பொண்ணு யோசித்து யோசித்து அவளுக்கு ஒரு இக்கட்டான நிலையில உயிருக்கே ஆபத்து ஆயிரும், என் பிள்ளைக்கு அப்படி ஒன்று வரக்கூடாது அப்படின்னு ஓட விடுறாங்க நம்ம கார்த்தியை. கார்த்தி ப்ராமிஸ் பண்றாங்க, அத்தை கண்டிப்பா என்னை புரிஞ்சுக்கிடுங்க, நான் ரேவதியா அப்படி நோண்டி நொங்க எடுக்க போறதில்ல, கண்டிப்பா நான் யாரு, எனக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு எல்லாம் நான் அவளை கண்டிப்பா டார்ச்சர் பண்ண மாட்டேன், ஆனா கடவுளை கும்பிடவே நான், அதனால கடவுள் கண்டிப்பா எங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைப்பாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டனா நம்ம ரேவதி கண்ணு முழிச்சாச்சு, கண்ணை துறக்காங்க, ஒட்டுமொத்த குடும்பமும் சுத்தி நிக்காங்க, எல்லாத்தையும் நம்ம ரேவதி அடையாளம் கண்டு பேசுறாங்க. அப்பதான் ரோஹிணி சொல்றாங்க, இந்த பாரு தலை ரொம்ப வலிக்குதா ரேவதி அப்படின்னு கேட்க நேரம், ஆமாக்கா எனக்கு வலிக்குது, இப்பதானே ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிரும், உனக்கு தலையில ஒரு பெரிய மேஜர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல நேரம் சரி அப்படின்னு நம்ம ரேவதி ஏத்துக்கிட்டாங்க. அதே நேரத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி, பரவாயில்லம்மா நீ உயிர் பிழைச்சி வந்ததே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நம்ம கார்த்தி பக்கத்தில் போய் நிற்காங்க, அவங்கள மட்டும் நம்ம ரேவதிக்கு அடையாளம் தெரியல, அவங்ககிட்ட மட்டும் பேசலை அப்படின்னே சொல்லலாம். அதீத காதலோட நம்ம ரேவதியை நெருங்கின கார்த்திக்கு பேரிடியாக தான் இது அமையுது. நம்ம சந்திரகலா எப்படி நாம இவனுங்க வாழ்க்கையிலேருந்து ரேவதி வாழ்க்கையிலேருந்து விரட்டி அடிக்கணும்னு திட்டம் போட்டுட்டு இருந்தேன், ஆனால் கடவுளா ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அக்கா நீ கவனமா இருக்க வேண்டிய நேரம் இதுதான், நம்ம அம்மாவின் சாவுக்கு காரணமான இந்த குடும்பத்தோட ஒட்டும் உறவும் வைக்க கூடாதுன்னு நினைச்சோம், அதையே மீறி ரேவதி வாழ்க்கையில இவன் வந்துட்டான், ஆனா இப்போ விதியே இவங்க 2 பேர்த்தையும் பிரிச்சு வைக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைச்சு தந்திருக்கு. அதனால இந்த டிரைவர் பையன் ரேவதி பக்கம் நெருங்காம இருக்கணும். ரேவதிக்கு இப்போ அவளாட்டே இவன் யாரோ நம்மளுக்கு இவனுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு ரேவதி நம்ம டிரைவர் பையில ஒதுக்கி வச்சுட்டா. அப்படி இருக்க நேரம் கண்டிப்பா ஈஸியா பிரிச்சிடலாம். நம்ம குடும்பத்தை பழி வாங்கின குடும்பம், நம்ம அம்மா சாவுக்கு காரணமான குடும்பம், அந்த குடும்பத்தோட ஒட்டுமுறவும் இல்லாம போறதுக்கு இது நல்ல சந்தர்ப்பங்கா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தூபம் போட்டு விடுறாங்க நம்ம சந்திரகலா. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திரகலா சொல்றாங்க, இந்த பாரு அவனுக்கு பழைய ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்கு, இப்ப ரீசெண்டா 3 வருஷத்துக்குள்ள நினைவு தான் போயிருக்கு, அப்ப இந்த டிரைவர் பையனுக்கிட்ட கல்யாணம் ஆன உறவு மறந்து போச்சு, ஆனா அதே ஞாபகப்படுத்திட்டு இருந்தா உன் பிள்ளை உயிர் கண்டிப்பா போயிட போகு, அதனால இவனை வீட்டை விட்டே துரத்துக்கா, வந்தது வராட்டுமா, வீட்டுக்குள்ள யாரை விடாத, ரேவதி கண்ணில் இவன் பட்டுக்கிட்டே இருக்க நம்ம ரேவதிக்கு ஆபத்து அப்படின்னு அந்த இடத்துல ஊட்டி வைக்கிறாங்க. நம்ம சந்திரா ஊட்டுனதை வச்சு நம்ம சாமுண்டேஸ்வரியும் எரியற தீயில எண்ணெயை போட்டு கொதிச்சு விட்டு எரிஞ்ச மாதிரி முகத்தை உடனே வச்சுக்கிட்டு, இந்த டிரைவர் பயலால என் பிள்ளைங்க உயிருக்கு ஆபத்து வந்துட போகு அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். அதோட பார்த்தோம்னா நம்ம கார்த்தி ஒரு
ஒரு பேரிடிய சுமந்தகனங்க அப்படியே அழுறாங்க. சகல உங்களுக்கு எப்படி நான் ஆறுதல் சொல்லணும்னே எனக்கு தெரியல. ரேவதிக்கு குணமாகணும் அப்படின்னு வந்து நீங்க தான் அவ்வளோ வந்து ஆர்வத்தோட இருந்தீங்க. ஆனா ரேவதிக்கு எல்லாத்தையும் வந்து அடையாளம் தெரியும். உங்களை மட்டும் அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்ல நேரம் புரியுது. ஆனா இதை வந்து அந்த சாமியார் ஏற்கனவே வந்து ரேவதிக்கு ஆக்சிடென்ட் ஒன்று வரப்போகுது, விபத்து அப்படின்னு வந்து சொன்ன சாமியாரை சந்திச்சு நான் கேட்டேன். ரேவதியை வந்து உங்களை வெறுத்தாலும் சரி, ஆனா என் காரணத்து கொண்டும் அவளை கைவிட்டுறாதுங்க, நீங்க சேர்ந்து இருக்கணும், அதுதான் உங்க பலமே. நீங்க ரேவதியை வந்து எப்பவுமே வந்து தனியா விடாதீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல அந்த சாமியார் சொல்லியிருக்காரு. அதனால நான் அவ என்ன வெறுத்து ஒதுக்குனாலும் சரி, நான் ரேவதியை ஒரு காலம் விட்டு பிரிய போறதில்லை அப்படின்னு வந்து நம்ம ராஜா உறுதியாக இருக்காங்க. வீட்டுக்கு நம்ம ரேவதியை அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கார்த்திகிட்டையும் சாமுண்டேஸ்வரிகிட்டையும் டாக்டர் வந்து சொல்றாங்க, பியூர் ஆயாச்சு, நீ வீட்டில் வச்சு பார்த்துக்கிடுங்க. ஆனால் பழைய 3 வருஷத்துக்கு பின்னாடி உள்ள நினைவுகளை போட்டு நோண்டி நொங்கெடுக்காதுங்க. அது பிரெயின் ஸ்ட்ரோக்கில் கொண்டு உங்கள் பொண்ணுக்கு ஆபத்தான நிலையில் ஹோமாயில் கொண்டு இழுத்து விட்டுரும். அதனால அவளை பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு தான் அப்படின்னு வந்து சொல்லிவிட நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. போனதோட வீட்டில் நம்ம கார்த்தியை நினைவு சுமந்து வச்சிருக்க எல்லா பொருளையும் தூக்கி அப்படியே ஓரங்கட்டி தூர போட்டு எறிகிறாங்க. கொண்டுட்டு ஓடு, இனி இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லி நம்ம கார்த்திகை பொருள் எல்லாம் வெளியே போடுறாங்க. இந்த பாரு, நீ வந்து என் பொண்ணு உயிரோடு இருக்கணும்னு நினைச்சியனா கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. நீ இருக்க என் பொண்ணு இவர் யார், இவரை உண்மையாட்டே நான் கல்யாணம் பண்ணேனா அப்படின்னு வந்து யோசித்து அவளுக்கு பித்து பிடிச்சி கடைசியில் பிரெயின் ஸ்ட்ரோக்கில் கொண்டு விட்டுரும். நீ அதனால கண்டிப்பாக இங்கேருந்து போயிரு அப்படின்னு வந்து சொல்லி எல்லா பொருளையும் நம்ம கார்த்திகை தான் தூக்கி வீட்டை விட்டு விரட்டுறாங்க. அப்போதான் நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை எக்காரணத்தை கொண்டும் எனக்கும் ரேவதிக்கும் உள்ள உறவை நான் சொல்ல மாட்டேன். நான் அவளை கல்யாணம் பண்ணது விஷயங்கள், அது எங்கள் 2 வருத்துக்குள்ள நடந்த விஷயம் எதையுமே நான் கேட்க மாட்டேன். என்ன நம்புங்க, கடவுளை நம்பக்கூடியவன் நான். கடவுளுக்கு ஒரு சக்தி இருந்தா எங்கள் 2 வருத்தையும் கண்டிப்பாக இணைச்சி வைப்பாரு, அதில் நம்பிக்கை இருக்கு. அதனால நான் இப்போ இங்கேருந்து போகிறது இல்லை அப்படின்னு வந்து சொன்னோன்னே நம்ம சாமுண்டேஸ்வரி இப்படியெல்லாம் இவன் சொன்னால் கேட்க மாட்டான் அப்படின்னு வந்து ஒரு கட்டையை எடுத்து விட்டு போடா இங்கேருந்து, வீட்டை விட்டு இந்த வீட்டை விட இருக்கக்கூடாது. என் பிள்ளை வர நேரம் அவளுக்கு நீ இருந்து கன்ஃபியூஸ் பண்ணி அவளுக்கு வாழ்க்கையில ஏதாவது எடக்கு முடக்க வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில வந்துடும், போயிருடா அப்படின்னு வந்து கழுத்தை குத்தி நம்ம கார்த்தியை வந்து வீட்டை விட்டு விரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. சபாஸ், இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். என் கணவர் உயிரோடு இருக்க நேரமே என் கணவருக்கு முகத்துல நான் அவர் கட்டுனது என் கழுத்துல கட்டின தாலியை மூஞ்சில தூக்கி எரிய வச்சவன் தானடா நீ. உனக்கு இப்போ வந்து கடவுள் இப்படி ஒரு செக்கு வச்சிருக்கான் பாத்தியா, நான் எதுவும் பண்ணல, தானா அமைஞ்சது. இதை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். உங்க 2 பேர்த்துக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு நான் ஆக்க போறேன்டா, நீ பார்த்துக்கிட்டே இருடா. இனி நடக்க போவ ஒவ்வொரு அடியும் உனக்கு வந்து அது ஒரு பெரிய பலத்தை பேரிடியாட்டு அமைய போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷமா நம்ம சந்திரகலா வந்து நிக்கிறாங்க. நம்ம கார்த்தி அழுத மேனிக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும் அப்படின்னு வந்து நான் எந்த காலத்திலையும் எதிர்பார்க்கல. ஆனா இப்படி ஒரு பேரிடியை வந்து கடவுள் தந்துட்டாரே, நான் என்ன தப்பு பண்ணினேன், என்னையே ரேவதியை வந்து சேரதுக்கு வர வழி இல்லையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அழுதுகிட்டே நிக்கிறாங்க. நம்ம மயில போய் ஆறுதல் வந்து கொடுக்குறாங்க. இந்த பாருங்க, எல்லாம் சரியாயிடும், கூடிய சீக்கிரம் நம்ம ரேவதிக்கு உண்மை புரிஞ்சிடும் சகல, நீங்க வருத்தப்படாதுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லி சமாதானப்படுத்துறாங்க நமக்கு.